2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திருப்பு முனையை ஏற்படுத்தும் கட்சியாக பார்க்கப்படுகிறது. தனது முதல் மாநாட்டிலேயே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்னும் அதிரடி ஆஃபரை வெளியிட்டார் தவிக தலைவர் விஜய். இது திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மெகா கூட்டணிக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக காங்கிரஸ் தங்களை நோக்கி வரும் என விஜய் நம்பினார். ஆனால் யதார்த்தம் வேறாக அமைந்தது. காங்கிரஸ் மீண்டும் திமுகவுடனேயே பயணிக்க முடிவு செய்தது விஜயின் ஆரம்பகட்ட வியூகத்துக்கு பின்னடைவாக அமைந்தது. அதிகார பகிர்வு என்னும் துருப்புச்சீட்டு கையில் இருந்தும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தவேகாவின் வாக்கு வங்கி மற்றும் எதிர்காலம் குறித்த ஐயப்பாட்டால் மற்ற கட்சிகள் தவேகா பக்கம் தலை வைக்க தயங்கின. இது ஒரு புறம் இருக்க, சிறிய மற்றும் செல்வாக்கான கட்சிகளை தன் பக்கம் இழுக்க தவேகா போட்ட திட்டங்களை பாஜக மேலிடம் மிக சாதுரியமாக முறியடித்ததாக கூறப்படுகிறது. தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவரை சுற்றி அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பலவாறாக நெருக்கடிகள் சூழ்ந்துள்ளன. குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பட வெளியீட்டு சிக்கல்கள், மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவாகரத்து மனு, நடிகை த்ரிஷாவுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விவகாரம், அதனால் ஏற்படும் விமர்சனங்கள் என விஜய் கடுமையான அழுத்தத்தில் இருக்கிறார். அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் அது வாக்கு பிரிப்புக்கு வழிவகுத்து இறுதியில் திமுக கூட்டணிக்கே சாதகமாக முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியும் நன்கு உணர்ந்துள்ளது. இதனை பயன்படுத்தி கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக தீவிரமாக காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆந்திர மாநில துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் விஜயிடம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி திரைமறைவில் நடந்த பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது இறுதி முயற்சியாக பாஜக மீண்டும் ஒருமுறை பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இந்த சூழலில்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்ற யோசனை விஜய் தரப்புக்கும் வந்திருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுடன் ஆன்லைன் மூலமாக அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் பொதுச் செயலாளர் ஆனந்த். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநாட்டில் குறிப்பிட்டதைப் போல கொள்கையை மாற்றாமல் தனித்தே நின்று பலத்தை காட்டலாமா அல்லது தற்போதைய நெருக்கடிகளை சமாளிக்க கூட்டணியில் கைகோர்ப்பதா? ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் ஏற்கனவே அவர்களை கொள்கை எதிரி என்று அறிவித்ததற்கு பொதுமக்களிடம் என்ன பதில் சொல்வது என்பது குறித்தெல்லாம் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர்களில் சிலர் புதிதாக களம் காண்பதால் கட்சிக்கும் தலைவருக்கும் ஏற்படும் நெருக்கடிகளை தவிர்க்க இப்போதைக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதே பாதுகாப்பு என வெளிப்படையாக கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இப்படியான சூழலில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தவேகா தலைவர் விஜய் டெல்லி சென்றுள்ளார். 15ஆம் தேதி நடைபெறும் விசாரணைக்கு ஒரு நாள் முன்னதாகவே, அதாவது 14ஆம் தேதியே தவேகா தலைவர் டெல்லி சென்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மேலும் 14ஆம் தேதி இரவு டெல்லி ஹோட்டலில் தங்கும் விஜய் பாஜக தேசிய தலைவர்களை ரகசியமாக சந்தித்து பேசவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயின் தவேகா வந்துவிட்டால் நிச்சயம் அது திமுகவுக்கு நெருக்கடியை அதிகரிக்கும். அதன் மூலம் நாம் ஆட்சியை பிடித்துவிடலாம் என பாஜக தலைவர்கள் பேசியதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தவேகாவுக்கு 60 தொகுதிகளும், துணை முதல்வர் பதவி அல்லது பாதி ஆட்சி காலத்தில் முதல்வர் பதவி வழங்கவும் பேசப்பட்டுள்ளதாம். குறிப்பாக முதல் 2.5 ஆண்டு கால ஆட்சியில் இபிஎஸ் முதல்வராகவும் அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் விஜய் முதல்வராக இருக்கவும் பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாகவும் இதற்கு உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் தவேகா தலைவர் விஜய் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்தால் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததா அல்லது உடன்படிக்கை எட்டப்படவில்லையா என்பது குறித்து தெரியும்.